வணக்கம் நண்பர்களே. மாதந்தோறும் வருகிற ஏகாதசிகளில் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி, பெரிய ஏகாதசி என்றும் கூறுவர். மேலும் இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் அனைவருக்கும் முக்தி கிடைக்கும் என்பதால் முக்தி ஏகாதசி என்றும் இதை சொல்கிறோம். இன்று வைகுண்ட ஏகாதசி. இந்த தினத்தையொட்டி அதன் மகிமை என்ன, அதன் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாதம் வளர்பிறையில் வருகின்ற ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதம் எதுவுமே கிடையாது என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியிருக்கிறார். அதிலிருந்தே நம்ம அதனோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தேவலோகத்தின் பிரம்ம முகூர்த்த காலமாக இருப்பதன் காரணமாகத்தான் தனுர் மாதம் என்று அழைக்கப்படுகின்ற மார்கழி வளர்பிறையில் வருகின்ற ஏகாதசி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. உலகம் முழுவதும் எல்லா விஷ்ணு கோயில்களிலும் வடக்கு திசையில் எப்போதும் மூடப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசி தினமாகிய இன்று அதிகாலையில் மட்டுமே திறக்கப்படும். எனவே சொர்க்கவாசல் வழியே சென்று கண்டிப்பாக இறைவனை தரிசிக்க வேண்டும். இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலங்களிலும் நன்மையே நடக்கும் என்பதால் இந்த ஏகாதசிக்கு முக்கோடி ஏகாதசி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்களின் வாழ்க்கை வையத்துள் வைத்து சிறப்பிக்கப்படும். இதற்கு உதாரணமாக கிருஷ்ணனின் பக்தன் அம்பரீசன் என்ற மன்னனை நாம் கூறலாம். அதேபோல் வைகுண்ட ஏகாதசி தினம் முதல் ராப்பத்து விழா அனைத்து விஷ்ணு கோயில்களிலும் சிறப்பாக நடைபெறும். ஓம் நாராயண வித்மகே வாசசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் அப்படின்ற விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை வைகுண்ட ஏகாதசி அன்று குறைந்தபட்சம் 108 முறையாவது சொல்வது சிறந்தது. இதனால் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் கிடைப்பதுடன் துயரங்கள், துன்பங்கள் விலகி மகிழ்ச்சி கிடைக்கும். ராப்பத்து திருவிழா நாட்களில் திரு கைத்தல சேவை, திருமங்கை மன்னரின் வேடுபரி போன்ற முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். அத்துடன் விஷ்ணு பகவானின் மகிமை மற்றும் சிறப்புகளை அரையர்கள் அபிநயம் செய்து ஆடிப்பாடி எடுத்து கூறுவார்கள். நாளை கூடாரை வள்ளி திருநாளை ஒட்டி ஆண்டாளை வழிபடுவதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி விரைவில் நடைபெறும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதால் உடல் ஆரோக்கியம், அதிக செல்வம் போன்று கிடைக்கும். இன்று தானம் செய்பவர்கள் தானத்தின் பலனை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து வழிபட கர்ணனை போன்று கொடையில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதனால் தேவலோகத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த சொர்க்க வாழ்க்கையும் மோட்சத்தை அடையும் பாக்கியமும் கிடைக்கும். எனவே அனைவரும் தவறாமல் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்போம். ஏன் விரதம் இருந்தோம் என்று தெரியாமல் இருந்தவர்கள் கூட இந்த விவரங்களை தெரிந்து கொண்ட பின் ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறலாம். அடுத்த வருடம் கண்டிப்பாக வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்க அனைவரும் முயற்சி செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.